போதும் சார், நீங்க அழ வேணாம். ஆனா வெளியில ஒரு விஷயம் பேசிக்கிறாங்க சார். அதாவது விஜய்க்கு யாரெல்லாம் சப்போர்ட் பண்றாங்களோ முதல்ல அவங்களுக்கே பாலிடிக்ஸுக்கு ஸ்பெல்லிங் தெரியாது, இவங்கெல்லாம் பாலிடிக்ஸை பத்தி பேசுறாங்களா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உங்களுக்கு பாலிடிக்ஸுக்கு ஸ்பெல்லிங் தெரியுமா சார்? அறிவார்ந்த கேள்வி கேட்குறாங்களாம். ஆமா, இதெல்லாம் இப்படியெல்லாம் கேள்வி கேட்குறது யார் சார்? திமுக காரனோட செட்டப் சார். சீரியஸா செட்டப்பா? ஸ்பெல்லிங் சார், பாலிடிக்ஸ் ஸ்பெல்லிங் தெரியாதா? பாலிடிக்ஸ், பாலிடிக்ஸ் இல்ல, நான் ஆங்கிலத்துல அதோட ஸ்பெல்லிங் என்ன? சார், ஒரு தமிழனுக்கு தமிழ்தான் இருக்கிறவன் ஆங்கிலம். ஆங்கிலத்தை ஓட ஓட ஆங்கிலேயரை விரட்டது காந்தி. இந்த காந்தி பிறந்த மண்ணுல, இந்த கப்பலோட்டிய பிறந்த மண்ணுல ஆங்கிலேயருக்கு எதிராக. அப்ப உங்க தலைவர் இருமொழி கொள்கைன்னு சொல்லிட்டு இருக்காரு. ஆங்கிலமும் தமிழும். அப்ப சார், ஆங்கிலமும் தமிழ் இல்ல சார், தமிழ் தான் முதல் மொழி, இரண்டாவது மொழி தான் ஆங்கிலம் சார். அப்படியும் கிடையாது சார். சார், தமிழ் சமஸ்கிருதம் சார். முதல் மூத்த மொழிகள் என்னவோ அதான் சார். ஓ, அதனாலதான் நீங்க RSS தொப்பி வச்சிருக்கீங்க தலையில சார். நான்லாம் தெரிஞ்சு செய்யறேன் சார், அவர் தெரியாம செய்யறார் சார். ரெண்டாவது RSS கோட்டு ட்ரெஸ் எல்லாம் வச்சிருக்காரு. இப்ப RSS தான் இயக்கிட்டு இருக்காங்க இவரை அப்படின்னு சொல்லி. RSS தான் இயக்குது, இது நான் சொல்லல. விஜயவே RSS தான் இயக்குறதா ஏற்கனவே எல்லா பத்திரிகையிலும் இந்துல கூட படிச்சேன். சொல்லாதீங்க சார், வெளியில தெரிஞ்சா தப்பா போயிடும் சார். இதெல்லாம் ரகசியம் சார். நீங்க பாட்டுக்கு ஏதோ என்கிட்ட தனியா உட்காந்து பேசுற மாதிரி அந்த பாப்பா கிட்ட சொல்லிட்டு இருக்கீங்க. ஏமா, நீ இதெல்லாம் வந்துருமா? செய்தியா? கண்டிப்பா போடுவோம் சார், கண்டிப்பா போடுவோம் சார். எவ்வளவு பெரிய நியூஸ் சொல்லி இருக்கீங்க, இதுதான் தலைப்பு செய்தி. அப்படியா? ஆமா, அந்த ரோபோ. நீங்க சொன்ன திமிங்கலம் பால் இளமையா இருக்கிறதுக்கு மட்டும்தானா, கலர் ஆகிறதுக்கு இல்லையா? ஏன்னா நேயர்கள்லாம் வந்து கேக்குறாங்க, இந்த திமிங்கலம் பால் வந்து எங்க விக்கிறாங்க, அது நம்ம எவ்வளவு எடுத்துக்கணும், எடுத்துக்கிட்டா கலர் ஆக முடியுமா? அவரு ஆதவ அர்ஜுன் தான் அதுக்காக தான் வளர்க்கிறாரு சார். ஆதவ அர்ஜுன் வளர்க்கல சார், ஆதவ அர்ஜுனா அதுக்காக இருக்கிறாரு, வளர்க்கிறாருன்னு நீங்க சொல்றீங்க. வாங்கிட்டு வந்து அவர் தான் கறந்துட்டு வந்து கொடுக்குறாருமா. வாங்கிட்டு வந்து இல்ல, யார்கிட்ட போய் வாங்குவாரு சார்? அது ஒரு பெரிய டீம் சார். ஆக்சுவலா வந்து அது நீங்க போயிட்டு நீங்க ChatGPTயோ இல்லாட்டினா ஜெமினி எந்த ஆப்ல போய் நீங்க தேடினீங்கனாலும் அது வந்து எங்க கிடைக்குது, எப்படி எடுக்க முடியும் அப்படிங்கறத டீட்டெயிலா நெட்லயே இருக்கு சார். மேல் ஜாதி பேரை சொல்லலாம், கீழ் ஜாதி பேரை சொல்லக்கூடாதான். இந்த கீழ் ஜாதினா யாரு? அதை ஏன் சார் நான் சொல்லணும்? நான் பாத்தீங்களா எவ்வளவு சூச்சகமா என்னை உள்ளார வைக்கிறதுக்கு பிளான் பண்றீங்க? ஐயோ, நானா? ஏற்கனவே தாவேக்காரன் அப்படின்னு தூக்கி உள்ளார வைக்கிறதுக்கு ரெடியா இருக்காங்க சார், என்னையும் என் தலைவனையும். ஆனா நான் ஒண்ணு சொல்றேன் அரசாங்கத்துக்கு, என்னை தூக்கி உள்ளார வைக்கிறப்ப என்னையும் என் தலைவனையும் ஒரே செல்லுல வைங்க சொல்லிட்டேன். வேற வேற செல்லுல வச்சுட்டீங்கன்னா அப்புறம் நான் செத்துருவேன். ஐயோ, நீங்க அமைதிப்படை படம் பார்த்தீங்களா? அமைதிப்படை நான் பார்க்கல சார். சத்யராஜ் சட்டியை கழட்டி போட்டோன்னு துவைக்கிறதுக்கு ஒருத்தன் ஓடி வருவாங்க சார். அது மாதிரி எங்க தலைவரோட சட்டியை ஜெயில எவன் சார் துவைப்பா? நான் தானே துவைக்கணும். கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டீங்களா? சட்டி மட்டும் தான் துவைப்பீங்களா சார்? சொல்லுங்க ஐயா. சட்டியவே துவைக்கிறேன்னா அப்புறம் வேற எதையும் துவைக்க மாட்டேனா சார்? அதெல்லாம் துவைப்பீங்க. ரொம்ப நல்லா இருக்கு. போதும் சார், நீங்க அழ வேணாம். ஆனா வெளியில ஒரு விஷயம் பேசிக்கிறாங்க சார். அதாவது விஜய்க்கு யாரெல்லாம் சப்போர்ட் பண்றாங்களோ முதல்ல அவங்களுக்கே பாலிடிக்ஸுக்கு ஸ்பெல்லிங் தெரியாது, இவங்கெல்லாம் பாலிடிக்ஸை பத்தி பேசுறாங்களா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உங்களுக்கு பாலிடிக்ஸுக்கு ஸ்பெல்லிங் தெரியுமா சார்? அறிவார்ந்த கேள்வி கேட்குறாங்களாம். ஆமா, இதெல்லாம் இப்படியெல்லாம் கேள்வி கேட்குறது யார் சார்? திமுக காரனோட செட்டப் சார். சீரியஸா? செட்டப்பா சார், அவங்க செட் பண்ணி வைக்கிற ஆள் சார். ஓ, அப்படியா? ஆமா, நமக்கு தெரியாதா? பார்த்தோன்னுமே தெரியும் சார். சார், அது விஜயுடைய ரசிகை சார். சார், விஜயோட ரசிகை தான். ஆனா காசு கொடுத்து வேலை பார்க்கறதுக்கு ரெடி பண்றானுங்களே. ஓ, ஏமா எவ்வளவுமா வாங்கிட்டு பேசுறேன்? நான் எதுவும் வாங்கல சார். எதுவும் வாங்கலைங்குது? அப்ப உங்களுக்கு ஸ்பெல்லிங் தெரியும்னா சொல்லுங்க. பாத்தீங்களா, நான் ஸ்பெல்லிங் தெரியாம பேச்ச மாத்தி பேசிட்டு இருக்கேங்கிறதுக்கு மறுபடியும் அந்த இடத்துல வந்து ஸ்பெல்லிங். சார், பாலிடிக்ஸ் ஸ்பெல்லிங் தெரியாதா? பாலிடிக்ஸ், பாலிடிக்ஸ்.
இல்ல நான் ஆங்கிலத்துல அதோட ஸ்பெல்லிங் என்ன? சார், ஒரு தமிழனுக்கு தமிழ்தான் இருக்கிறவன் ஆங்கிலத்தை ஓட ஓட ஆங்கிலேயரை விரட்டது காந்தி. இந்த காந்தி பிறந்த மண்ணுல, இந்த கப்பலோட்டிய பிறந்த மண்ணுல ஆங்கிலேயருக்கு எதிராக இருக்கணும்ல சார். ஏமா அவர் அப்ப உங்க தலைவர் இருமொழி கொள்கைன்னு சொல்லிட்டு இருக்காரு. ஆங்கிலமும் தமிழும் அப்ப சார் ஆங்கிலமும் தமிழ் இல்ல சார், தமிழ் தான் முதல் மொழி, இரண்டாவது மொழி தான் ஆங்கிலம் சார். அப்படியும் கிடையாது சார். சார் தமிழ் சமஸ்கிருதம் சார், முதல் மூத்த மொழிகள் என்னவோ அதான் சார். ஓ, அதனாலதான் நீங்க ஆர்எஸ்எஸ் தொப்பி வச்சிருக்கீங்களா தலையில? சார் நான்லாம் தெரிஞ்சு செய்யறேன் சார், அவர் தெரியாம செய்யறாரு சார். ஓஹோ, தெரியாமன்னா இதெல்லாம் தெரியும், மக்களுக்கு தெரியாம அந்த மாதிரி உள்ளார இருக்கணும் சார். நமக்கு உணர்வுங்கிறது உள்ளார இருக்கணும். பத்தியாமா, அவர் இந்து தான், இந்து பரிட்சத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆர்எஸ்எஸ்னுடைய இவருங்கிறத கரெக்டாக சொல்லிட்டாரு. ஒன்று நாமம் போட்டிருக்காரு, ரெண்டாவது ஆர்எஸ்எஸ்குள்ளே வச்சுருக்காரு, ரெண்டாவது ஆர்எஸ்எஸ்னுடைய கோட்டு ட்ரெஸ் எல்லாம் வச்சுருக்காரு. இப்போ இதில் ஆர்எஸ்எஸ் தான் இயக்கிட்டு இருக்காங்க இவரை அப்படின்னு சொல்லி. ஆர்எஸ்எஸ் தான் இயக்குது, இது நான் சொல்லலை. விஜயவே ஆர்எஸ்எஸ் தான் இயக்குறதா ஏற்கனவே எல்லா பத்திரிகையிலும் இந்துல கூட படிச்சேன். சொல்லாதீங்க சார், வெளியில தெரிஞ்சா தப்பா போயிரும் சார். இதெல்லாம் ரகசியம் சார். நீங்க பாட்டுக்கு ஏதோ என்கிட்ட தனியா உட்காந்து பேசுற மாதிரி அந்த பாப்பா கிட்ட சொல்லிட்டு இருக்கீங்க. ஏமா நீ இதெல்லாம் வந்துருமா செய்தியா? கண்டிப்பா போடுவோம் சார், கண்டிப்பா போடுவோம் சார். எவ்வளவு பெரிய நியூஸ் சொல்லி இருக்கீங்க, இதுதான் தலைப்பு செய்தி. அப்படியா? ஒன்று சரிங்கம்மா, நல்லா ஒன்று தெரிஞ்சுக்கோங்க. அப்படியெல்லாம் கிடையாது, அப்படியெல்லாம் போட்டுறாதீங்க. இப்போ சாரு கூட கருப்பு சட்டை போட்டிருக்காரு, அதனால திமுக காரங்களா? இல்லையா, இன்னைக்கு நான் கருப்பு சட்டை போட்டதுக்கு காரணம், எஸ் சார், எங்களுடைய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மூத்த முன்னோடி அவங்க இறந்துட்டாங்க. அந்த துக்கத்தை அனுசரிக்கிறதுக்காக நான் இதை போட்டிருக்கேன். இப்ப நீங்களும் கருப்பு கோட்டு போட்டிருக்கீங்களே? அவர் ரொட்டீனா போடுற கோட்டு மாதிரி சார். ரொட்டீன்லாம் கிடையாது சார். ஓ ஆமா, நாம எல்லா கட்சியிலையுமே இருக்கணும் சார். நம்ம நெத்தியை பார்த்தீங்கன்னா பிஜேபி, கோட்டை பார்த்தீங்கன்னா எது? திமுகவா? திமுக. சரி, புரியுதுங்களா? ஆர்எஸ்எஸ் தொப்பியை பார்த்தா ஏதோ கரூர் சம்பவத்துல விஜய் மேல பழி போட்டுட்டாங்கன்னு அவரு கண் கலங்கினாரு, அதுக்காக தான் போட்டு வந்திருக்கீங்களோன்னு நினைச்சா. அப்ப கடைசி வரைக்கும் அந்த ஒரு விஷயத்துக்காக நீங்க கலங்கவே மாட்டீங்க. மத்த கட்சியெல்லாம் நாங்க வெளியில சட்டையாவும் தொப்பியாவும் இப்படிதான் போட்டிருக்கோம். ஆனா எங்க தலைவனை மட்டும் உள்ளுக்குள்ளார நெஞ்சுக்குள்ளார வச்சிருக்கோம். மனசாட்சியே இல்லையா? ஒரு 41 உயிர் கொண்டு இருக்கீங்க. ஒரு ஆள் இறந்ததுக்கே, அதுவும் இயற்கை மரணம் அடைஞ்சதுக்கே கருப்பு சட்டையை போட்டு அவருக்கு இரங்கல் தெரிவிக்கிறாங்க. 41 பேர். எங்க தலைவன் ஏன் வெள்ளை சட்டையே போட்டுக்கிட்டு வர்றாரு, கருப்பு சட்டை போடலைங்கிறதுக்கு ஒரு கொஸ்டின் பண்றீங்க. வெள்ளை சட்டை போட்டாதான் அரசியல்வாதி, கருப்பு சட்டை போட்டா அரசியல்வாதி கிடையாது, சினிமா நடிகன். தெரியுமா அந்த வேற்றுமை? இல்ல, சினிமா நடிகர் தானே உங்க தலைவர். சினிமா நடிகர் தானே. அதான் மலேசியாவுல போட்டார்ல கருப்பு கோட்டு, கருப்பு ட்ரெஸ் எல்லாம் மலேசியாவுல போட்டார்ல, இங்க போட்டாரா? அரசியல்ங்கிறப்ப வெள்ளை வெள்ளையான்னு இருக்கணும், புரியுதுங்களா? ஆனா அவரு மாநேரம் உங்க கலர் தானே, வெள்ளை வெள்ளையதுல இல்லையே சார். சொல்லுங்க ஐயா. எம்ஜிஆர் தக 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 தகன்னு மின்னு வரும்பாங்க. ஆமா, ஆனா ஃபுல்லா பெயிண்ட் அடிச்சு போறேன் சார். தங்க பசுபம் சாப்பிடுவாரு சார். அப்படியெல்லாம் கிடையாது, அதெல்லாம் பொய் சார். சங்க பப்புசம்லாம் சாப்பிட்டோம்னா வயிற்றால போயிருமா சார், வயிற்றுக்கு ஒத்துக்காம பேதி ஆகி செத்துருவாங்களாம் சார். அதெல்லாம் சும்மா சார், பெயிண்ட் அடிச்சு போறான் சார். ஆமா, அந்த ரோபோ. நீங்க சொன்ன திமிங்கலம் பால் இளமையா இருக்கிறதுக்கு மட்டும்தானா, கலர் ஆகிறதுக்கு இல்லையா சார்? ஏன்னா நேயர்கள்லாம் கேக்குறாங்க, இந்த திமிங்கலம் பால் எங்க விக்கிறாங்க, அது நம்ம எவ்வளவு எடுத்துக்கணும், எடுத்துக்கிட்டா கலர் ஆக முடியுமா? அவரு ஆதவ அர்ஜுன் தான் அதுக்காக தான் வளர்க்குறாரு சார். ஆதவ அர்ஜுனும் வளர்க்கல சார், ஆதவ அர்ஜுனும் அதுக்காக இருக்கிறாரு, வளர்க்கிறாருன்னு நீங்க சொல்றீங்க. வாங்கிட்டு அவரு தான் கறந்துட்டு கொடுக்குறாருமா, வாங்கிட்டு இல்ல, யார்கிட்ட போய் வாங்குவாரு சார்? அது ஒரு பெரிய டீம் சார். ஆக்சுவலா அது நீங்க போயிட்டு நீங்க ChatGPTயோ இல்லாட்டினா ஜெமினி எந்த ஆப்ல போய் நீங்க தேடினீங்கனாலும் அது எங்க கிடைக்குது, எப்படி எடுக்க முடியும் அப்படிங்கறத டீட்டெயிலா நெட்லயே இருக்கு சார். அது பால்னா நம்ம பசும்பால் மாதிரி, எருமை பால் மாதிரி அப்படியே தண்ணியா வராது. அது நம்ம என்ன சொல்றது, ஒரு கிரீஸ் மாதிரி பிசினா வரும். அந்த பிசின் பாலை பிடிச்சி எடுத்துட்டு வரணும், அதுவே கஷ்டம் சார். கடலுக்குள்ளார நீர்ல, அதாவது தண்ணியில பாலை கறக்கிற நேரத்துல கேட்ச் பண்றதுங்கிறது அது ஒரு தனி திறமை சார்.
அது சாதாரண திறமை கிடையாது. இல்லை அது வந்து வெளியில் கொண்டுட்டு வர்றதுக்கு அனுமதி இல்லைன்னு காவல்துறை அதை வந்து கைது பண்ணியிருக்கு. அது இந்த பாலெல்லாம் அது அது அதை சுரந்து அந்த பால் கட்டி ஆயிடுமா. அந்த கட்டியை வந்து இந்த முத்து குளிக்க போகிறவங்கெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டா அதை வந்து குற்றம் தடுப்பு காவல் சட்டத்தில் அவங்கள அரெஸ்ட் பண்ணி. அதெல்லாம் காஸ்ட்லி திங் சார். மெடிசன்ல வந்து அதை வச்சு சார் இன்னைக்கு வந்து ரஜினி கமல் கூட அந்த சார் அந்த திமிங்கல பாலுக்காக ரஜினி சாரும் கமல் சாரும் தனிப்பட்ட முறையில் விஜய்கிட்ட டீல் பண்ணி எங்களுக்கும் கொஞ்சம் கொடுங்க, எங்களுக்கு வயசாயிருச்சு அப்படின்னு சொல்லி ஒரு டீல்லாம் பேசிட்டு இருக்கதெல்லாம் இருக்கு சார் நியூஸ். எனக்கு என்ன சார் தெரியும், நீங்கள் டைரக்டர், நீங்கள் அந்த ஃபீல்டில் இருக்கீங்க, அதனால உங்களுக்கு அதெல்லாம் தெரியும். ஆனால் சார் அது வந்து எப்படின்னா இப்ப இந்த ரஜினி கமலையும் வச்சு நெல்சன் படம் பண்றான்ல, ஆமாம், அந்த நெல்சன் வந்து ஆல்ரெடியே எங்க தலைவனை வச்சு படம் பண்ணவன். அவன் மூலியமா தான் இந்த எப்படியாவது திமிங்கல பாலை நமக்கு கொஞ்சம் வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி அவன் மூலியமா தான் இன்டராக்ட் பண்ணிருக்காங்க. ஆமா, இவ்வளவு விஷயம் உள்ளார நடக்குது சார். ஆமா, அப்ப ஏழை மக்கள் யாரும் பயன்படுத்த முடியாதா? அவ்வளவு காஸ்ட்லிமா. ஐயோ என்ன சொல்றது, ஏழைக்கெல்லாம் கொண்டு போய் அந்த ஏழைக்காக தான் ஆட்சிக்கே வரதா சொல்றாரு விஜய் அவர்கள். நல்லா ஒன்று தெரிஞ்சுக்கோங்க. அதைத்தான் எங்களோட தேர்தல் அறிக்கையில அடுத்தாப்புல மக்களுக்கு என்ன செய்ய போறங்கிற திட்டத்தை ஒருத்தனை உட்கார வச்சுக்கிட்டு, எதுவுமே தெரியாத ஒருத்தனை உட்கார வச்சுட்டு கேள்வி மேல கேள்வி கேட்டு அவனை அசிங்கப்படுத்துறோம்னு சொல்லி எங்க கட்சியை அசிங்கப்படுத்துறானுங்க. எவனாவது ஒருத்தன் என்கிட்ட கேட்கட்டுமே உங்க திட்டம் என்னன்னு, எவனாவது என்கிட்ட கேட்கறானா? அப்ப நீங்க சொல்லுங்க, நாங்க கேக்குறோம் உங்களோட திட்டம் என்ன, என்ன பண்ண போறீங்க ஆட்சிக்கு வந்தோனையும் சீரியஸா சொல்றேன், நாட்டு மேல அவ்வளோ கடன் இருக்கு. கோடிக்கணக்கான கடன் சுமையை நம்ம நாட்டு மேல ஏற்றி வச்சிருக்காங்க. இதெல்லாம் எங்க தலைவன் வந்தோனையுமே சொடக்கு போடுற நேரத்தில் பணத்தை கட்டி மீட்டிடுவாரா சார்? இல்லை சொடக்கு போட்டிங்களே, அந்த சொடக்கு போட்டதுக்குன்னு அர்த்தம் என்ன? அந்த அந்த சொடக்கு போடுற நேரத்தில் கடன் எல்லாம் எங்க தலைமை சவால் விட்டு சொல்றேன் சார், எங்க தலைவன் எல்லாத்தையும் மாத்திடுவார் சார். சார் ஜவஹர்லால் நேரு, ஜவஹர்லால் நேரு, ஆமாங்க சார், இந்த மாதிரி வெள்ளை தொப்பி வச்சிருப்பார். அவரு பணக்காரன்ட்ட இருக்கிற சொத்தெல்லாம் எடுத்தாரா இல்லையா? இவ்வளவுதான் சொத்து வச்சுக்கணும், அதுக்கு மேல வச்சுக்கிட்டா அப்படின்னு அவர் போட்டு எடுத்தாரா இல்லையா? அதே மாதிரி நம்ம இந்திரா காந்தி அம்மா எமர்ஜென்சின்னு ஒண்ணு போட்டுச்சுல்ல, இந்த மாதிரி நாங்க ஆட்சிக்கு வந்தோன்னு ஒரு எமர்ஜென்சியை நிறுவுவோம். அந்த எமர்ஜென்சி கட்டுப்பாட்டுக்குள்ளார கொண்டு வரதுல என்னன்னா சங்கம்னு வச்சுக்கிறாங்க சார், ட்ரஸ்ட்னு வச்சுக்கிறாங்க சார். இதெல்லாம் வச்சுக்கிட்டு சம்பாரிச்சு கோடிக்கணக்கான ரூபாயில ஒரே தனி மனித ஆக்கிரமிப்பு பண்ணிட்டு இருக்காங்க சார். அதெல்லாத்தையும் மீட்டெடுக்கணும்னா என்ன? உங்க தலைவர்கிட்ட 5000-10,000 கோடி இருக்கு, அந்த அவருடைய துணைவியிட்ட ஒரு 10,000 கோடி இருக்கு இல்ல அப்படின்னு எல்லாம் பேசுறாங்க. ஐயோ, நான் இங்க இந்தியாவில் இருக்கிற சொத்து வரைக்கும் தான் நான் சொல்றேன். சரி, இந்தியாவில் உங்க தலைவர்கிட்ட தான் அதிகமான சொத்து இருக்காம, சென்னையிலேயே அதிகமான கேஷ் ஆன் ஹேண்ட் வச்சிருக்கிறது வந்து உங்க தலைவர் தான். நம்ம எதுக்காக கேஷ் ஆன் ஹேண்ட் வச்சிருக்கோம்? தேர்தலில் செலவுக்கு தான். அதான். அப்ப தேர்தல் அப்ப நாங்க எல்லாருக்கும் கொடுக்கறதுக்கு தானே வச்சிருக்கோம். ஆமா. ஓட்டுக்கு எவ்வளவு தருவீங்க சார்? ஓட்டுக்கு எவ்வளவுன்னு கேட்க வேணாம் சார், கேட்டதை கொடுப்போம் சார். மற்றவெல்லாம் வந்து எண்ணி கொடுப்போம், எண்ணாம கொடுக்கறது எங்க தலைமை சார். சார் நீங்க ஒண்ணு நினைச்சிடாதீங்க, ஒருத்தன் 10 வருஷம் கூட இருந்து வேலை பார்த்தேன் ஒண்ணுமே கொடுக்கலன்னு ஒருத்தன் வந்து பேட்டி கொடுத்துருக்கான்ல சார். ஒரு எங்க தலைவன்ட்ட உதவியாளரா இருந்து வேலை பார்த்திருக்கான் சார். ஆமா, ஒரு மேக்கப் அசிஸ்டண்டா. அவன் வந்து ரொம்ப எங்க தலைவனை பத்தி என்ன சொல்றது, ரொம்ப கேவலமா பேசிட்டான், ரொம்ப ரொம்ப கேவலமா. அது தப்பு இல்ல சார், தப்பு தான். தலைவன் என்ன தெரியுமா செஞ்சாரு? அந்த ஆளு வந்து அவர் பொண்ணுக்கு கல்யாணம் பணம் வேணும்னு கேட்டப்ப எங்க தலைவர் வந்து 20 லட்சம் ரூபாய் பணத்தை கொடுத்து அனுப்பிச்சாரு சார். ஆமாங்க, 20 லட்சங்கிறது உங்க தலைவருக்கு கால் தூசி மாதிரி. இப்ப ஏற்கனவே இந்த 41 குடும்பங்கள்ல 39 குடும்பங்களுக்கு என்னமோ 20 லட்சம் கொடுத்தாரு. அதத்தான் அந்த 20 இப்ப கொடுத்தாரு சொல்ல, 20நாவே எங்க தலைவன் கொடுக்கிற பழக்கம். அப்பவே 20 லட்சம் ரூபாய் கொடுத்துட்டாரு. வாங்கிட்டு போனவன் மறுநாள் காலையில வந்து வேணான்னு சொல்லி வைக்கிறான் சார். ஆமா, 20 லட்சத்தை வேணாம் அப்படின்ட்டான். ஏன் அப்படின்னு பார்த்தா எங்க தலைவன் 1000 ரூபா நோட்டு 500 ரூபா நோட்டு கொடுத்துருக்காரு. அன்னைக்கு மிட் நைட்டு மோடி வந்து டிமான்ஸ்ட்ரேஷன் பண்ணிருக்காரு. தப்பு இல்ல சார்? எவ்வளவு பெரிய தப்பு. தப்பு யார் மேல? ஏன் தலைவன் தப்பு பண்ணானா? மோடி தப்பு பண்ணது. மோடி நீங்க போடின்னு சொல்லிட வேண்டியதானே. போடினா மோடி போடி நல்லா இருக்குல்ல, ரைமிங்கா இருக்கா பேச்சு சார்? போடிங்கிறது பெண்பால். ஒரு ஆணை
பெண்பால் சொல்லி குறிச்சு சொல்லக்கூடாது சார். அது அவமானப்படுத்துறது மாதிரி. மோடிய போடின்னு சொன்னா மோடிய அவமானப்படுத்துறது மாதிரி. மோடிய மோடின்னு சொன்னாவே ஜெயில போட்டுருவாங்க சார். ராகுல் காந்திய போட்டானுங்க தெரியுமா? ஆமாங்க ஐயா. மோடிய மோடின்னு சொல்லவே பயப்படணும். நீங்க வந்து மோடிய மோடி மோடின்னு சொல்லிட்டீங்களே. மோடிங்கிறது ஒரு ஜாதிமா. மோடிங்கிறது சொல்லுங்க சார். அதனால சொல்லுங்க. ஒன்றும் இல்லை. ஆமா சார், ஜாதி பேரையும் சொல்லக்கூடாது சார். தூக்கி உள்ளார போட்டுருவாங்க. அது வந்து பட்டியல் மேல் ஜாதி பேரை சொல்லலாம், கீழ் ஜாதி பேரை சொல்லக்கூடாதான். இந்த கீழ் ஜாதினா யாரு? அதை ஏன் சார் நான் சொல்லணும்? நான் பாத்தீங்களா எவ்வளவு சூச்சகமா என்னை உள்ளார வைக்கிறதுக்கு பிளான் பண்றீங்க? ஐயோ நானா? ஏற்கனவே தாவேக்கா காரவன் அப்படின்னு தூக்கி உள்ளார வைக்கிறதுக்கு ரெடியா இருக்காங்க சார், என்னையும் என் தலைவனையும். ஆனா நான் ஒண்ணு சொல்றேன் அரசாங்கத்துக்கு, என்னை தூக்கி உள்ளார வைக்கிறப்ப என்னையும் என் தலைவனையும் ஒரே செல்லுல வைங்க சொல்லிட்டேன். வேற வேற செல்லுல வச்சுட்டீங்கன்னா அப்புறம் நான் செத்துருவேன். ஏங்க உங்க தலைவருக்கு வந்து ஏமா இவங்க தலைவருக்கு ஏ செல்லு தான் ஒதுக்குவாங்க, ஏ கிரேடு. இவருக்கு வந்து சி கிரேடு தான் ஒதுக்குவாங்க. அப்ப சியும் ஏயும் போக முடியுமா சார்? ஐயோ, நீங்க அமைதிப்படை படம் பார்த்தீங்களா? அமைதிப்படை நான் பார்க்கலையா சார். சத்யராஜ் சட்டியை கழட்டி போட்டோன்னு துவைக்கிறதுக்கு ஒருத்தன் ஓடி வருவாங்க சார். அது மாதிரி எங்க தலைவரோட சட்டியை ஜெயில எவன் சார் துவைப்பா? நான் தானே துவைக்கணும். கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டீங்களா? சட்டி மட்டும் தான் துவைப்பீங்களா சார்? சொல்லுங்க ஐயா. ஜட்டியவே துவைக்கிறேன்னா அப்புறம் வேற எதையும் துவைக்க மாட்டேனா சார்? அதெல்லாம் துவைப்பீங்க. ரொம்ப நல்லா இருக்கு சார். தலைவனுக்கு அப்படியே உடலும் சதையுமா இருக்கணும் சார், ரத்தமும் சதையுமா இருக்கணும் சார். யாரு? நம்ம புஷி ஆனது மாதிரி. புஷி ஆனந்தா? சார், புஷி ஆனந்த பத்தி வெளியில கேள்விப்பட்டீங்களா? இல்லை. சந்திரசேகர் ஐயாவே சொல்லியிருக்காரு, அவன் ஒரு வேஷதாரி அப்படின்னு. ஆமா, ஆனா நான் இதை பொதுவெளியில சொல்லக்கூடாது. இல்லை இல்லை, நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான். ஆனால் அவர் பெரிய சப்ளையர்னு கேள்விப்பட்டேன் சார். ஒயின் ஷாப் வச்சிருக்காரு சார். ஆமாம், ஒயின் ஷாப் வந்து நல்ல ஃபாரின் சரக்குலாம் வாங்கி வச்சிருக்காரு, நல்ல தரமான சரக்கு வச்சிருக்காரு. அவர் கடையில இருந்து தான் பெரிய பெரிய பணக்காரங்களுக்கெல்லாம் கரெக்டாக போகுதான். ஆமாம், வேணும் தானே சார்? அதெல்லாம் சார், நைட் ஆனால் இருக்கிற பிரச்சனையில தூக்கம் வரணும்னா கொஞ்சம் போடுறதுல தப்பு இல்லைல்ல சார்? அது தப்புன்னு யார் சொன்னா? நாங்கள்லாம் அவங்கள வந்து நாங்கள் தவறாக சொல்கிறதில்ல, மது பிரியர்கள் தான் சொல்லுவோம். நாங்கள்லாம் குடிகாரன்னுலாம் சொல்ல மாட்டோம். எங்கள் கட்சியே வந்து மது பிரியர்கள். பார்த்தீங்களா சார்? நாங்கள் அவர் மரியாதையை உங்களை மாதிரி புரிஞ்சுக்கணும் சார் இந்த அரசாங்கம். அதை புரிஞ்சுக்கிறதுக்கு இல்லாம ஒயின் ஷாப்பை எங்கேயோ ஒரு இடத்துல வச்சுட்டு அவன் குடிச்சிட்டு தள்ளாடி போறப்ப, சார் குடிச்சவன் நல்லா சார் வண்டி ஓட்ட முடியும்? முடியாது. ஆடி ஆடி தானே வண்டி ஓட்டுவான். இப்படி திரும்பணுமே அங்க நின்று ஃபைன் போடுறது எந்த விதத்துல சார் சரி? அது தப்பியா? ஆக்சிடென்ட்ங்கிறது சைடு மிரர் இல்லாதனால தான் சார் ஆக்சிடென்ட் ஆகுது. பின்னால பார்த்து வண்டியை ஓட்ட மாட்டேங்கிறாங்க. இவங்க பிடிக்கணுங்கிறது சைடு மிரர் இல்லாதவனை பிடிக்க வேண்டியதானே? அது எவனாவது பிடிக்கிறானா சார்? சார், நாங்க வந்தா நிறைய மாற்றம் பண்ணுவோம். பைக் ஓட்டுனாவே சைடு மிரர் இருக்கணும். சரி, இல்லாம ஓட்டுனா 1000 ரூபா ஃபைனு, ஒரு கண்ணாடி வச்சா 500 ரூபா ஃபைனு. அந்த மாதிரி மக்கள்கிட்ட சட்டத்தை பயங்கரமா போடணும் சார். அப்பதான் கண்ட்ரோலா இருப்பாங்க. ஆமா. இப்போ நீங்கள் ஒரு பழமொழி கேள்விப்பட்டிருக்கேன். மது மாது சூது அப்படின்னு 3 குணம் உள்ள ஆண்கள் தான் வந்து இந்த நாட்டில் அதிகமாக இருக்காங்க. இது 3மே செய்யாத ஒருத்தர் இருக்கார். அவர் வந்து ஒன்று மது மாத்திரம் சாப்பிட்டாருன்னா மற்ற 2ம் ஆட்டோமேட்டிக்காக நடந்துரும் அப்படிம்பாங்க. அது வாஸ்தவங்களா? அதனாலதான் சார் எங்க தலைவன் டீ டோலரா இருக்கிறாப்ல. எங்க தலைவன் டீ டோட்டலர். மதுவை தொட்டா மத்ததெல்லாம் தொற்றுனுங்கிறதுக்காக தான் எங்க தலைவர் மதுவே தொடறது இல்ல. ஆமா, சீரியஸா சார், நீங்க சொன்னது உண்மைதான். ஆமா, இதை தொட்டா அதெல்லாம் வந்துடும். ஆமா, ஆனா எங்க தலைவர் ஆட்சிக்கு வந்தோனே சார், சீரியஸா சொல்றேன், எவனுமே திருட முடியாது சார். திருட்ட சுத்தமா ஒழிச்சிருவோம். திருடுறதுனாலதான் சார் இவ்வளவு பிரச்சனைய. அது இந்த அரசியல்வாதிங்க இருக்கானுங்களே, ஊர்ல இருக்கிற ஆறுல இருக்கிற மணல்லாம் அள்ளிட்டு போயிடுறாங்க சார். ஆத்துல எங்க இருக்கு மணல்? புரியுதுங்களா சார்? அப்ப நீங்க வந்து மணல் கொள்ளையை எப்படி தடுக்க போறீங்க? அதுக்கு என்ன ஐடியா வச்சிருக்கீங்க? அதான் பாத்தீங்களா, அந்த திமுக பொண்ணு எவ்வளவு ஐடியா மட்டும் கேட்டுட்டு போய் அவங்கள்ட்ட சொல்றது. நாங்க இப்பவே சொல்லிட்டோம்னா இம்ப்ளிமெண்ட் பண்றது யாரு? திமுக. ஆனாலும் பரவாயில்ல,
4 பேருக்கு தெரியறதுல தப்பு இல்லை. சொல்லுங்க சொல்லுங்க. நல்லது நாட்டுக்கு தானே நடக்குது. ஆமா 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 ஆமா. சொல்லுங்க. ஆத்துல இருக்கிற மணல்லாம் இவங்க எடுத்துட்டு போயிடுறாங்க சார். ம். திருடன் என்னைக்காவது திருடாதன்னு சொன்னோம்னா கேட்பானுங்களா? கேட்க மாட்டான். அப்ப திருடிட்டு தானே இருப்பான். ஆமா. அதே பீச்சில் எவ்வளோ மணல் இருக்குல்ல, ம். அந்த மணலை எவனாவது எடுக்கிறானா? எடுக்க மாட்டான். அப்ப என்ன பண்ணும்? ம். பீச்சில் இருக்கிற மணல்லாம் எடுத்து கொண்டு போய் ஆத்துல போட்டுவிட்டான். எவனாவது ஆத்து மணலை எடுப்பான் சார்? ரொம்ப இது அருமையான கொஸ்டின் ஆன்சருங்க. பீச் மணலை கொண்டு ஆத்துல போட்டாச்சுன்னா எவனுமே எடுக்க மாட்டான். உண்மைதான். இந்த அரசாங்கம் ஏன் இதை செய்யல? செய்யல. அரசாங்கத்துக்கு இது தெரியல. உங்களை மாதிரி மூளை உள்ள ஒருத்தர் இல்லைங்க இந்த கவர்மெண்ட்ல. ஆமா ஆமா ஆமா. நான் எவ்வளோ பெரிய உன்னதமான ஒரு திட்டத்தை சொல்லியிருக்காரு சார். நாளைக்கே இதை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு முதலமைச்சருக்கு நான் ஒரு கோரிக்கை வைக்கிறேன் சார். நாளைக்கு இவங்க எந்த காலத்திலும் பண்ண மாட்டாங்க சார். எங்க தலைவன் வந்ததுக்கு அப்புறம் தொங்கல் சட்டத்துல எங்க தலைவன் முதலமைச்சர் ஆகி, ஆமா, அண்ணாமலைக்கு உத்தரவு போடுவார். அண்ணாமலை இதை பண்ணிரு அப்படின்னு. அண்ணாமலை குடு 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 ஓடி போய் பண்ணிடுவாப்ல. ஆமா. நீங்க என்ன நினைச்சீங்க சார்? அண்ணாமலை சாதாரண ஆளு இல்ல சார். அண்ணாமலை ஒரு காலத்திலயும் கிங் ஆக முடியாது. ஆனா அண்ணாமலை கிங் மேக்கர். புரியுதுங்களா? ஆமா. அப்ப உங்க கட்சிக்கும் அண்ணாமலைக்கும் தொங்கு சட்டசபை வரும்போது பாரதிய ஜனதா கூட்டணியா நீங்க? ஆமாங்க சார். ஓ. உள்ளார அப்படி ஒரு கனெக்ஷன்லாம் வச்சு சார். நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஓஹோ. ஆமா. நான் பனையூருக்கும் கோயம்புத்தூர்ல இருக்க அண்ணாமலைக்கும் மதுரை சென்னையில இருக்க பிஜேபிக்கும் கூட்டணி அப்படியா சார்? ஒரு விஷயம் சார் சொல்லுங்க. எங்க தலைவர் ஜெயிக்கிறார் தோக்குறாருலாம் கிடையாது சார். எங்க தலைவர் ஓட்டு எல்லாத்தையுமே பிரிச்சிருவார். அப்போ ஓட்டு இல்லாதவங்க என்ன ஆவாங்க? ஆட்டோமேட்டிக்காவே எலிஜிபிலிட்டி இல்லாம போயிடுவாங்க. அப்போ ஓட்டு சதவீதத்துல அதிகமா இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க? எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து ஆட்சி அமைப்பாங்க. அப்ப எங்க தலைமை யாரு? முதலமைச்சர். என்ன சார் கொட்டாய் விடுறீங்க? இல்ல நீங்க பேசுற கதையை விஜய் அவர்களுக்கு டஃப் யாருமே இல்ல அப்படின்னு சொல்றீங்களா? அதான் அந்த கதை சொன்ன உடனே எனக்கு தூக்கமே வருதுமா. நல்லா சொல்றாரு கதை. சூப்பர் கதை. அதான் சார். நடக்கிற நாள் ரொம்ப தூரத்துல இல்ல சார். கடைக்கோடியில இருக்கிற ஒரு பாமரனும் எங்க தலைவனுக்காக காத்துட்டு இருக்கான் சார். ஓட்டு போறதுக்காக தன்னோட வாழ்க்கை மாறுங்கிறது அவனை வச்சுதான். வேலூர்ல ஒரு கூட்டம் போட்டு உங்க தலைவர் பேசினாரு, அழுதாரு, கண்ணீர் வடிச்சாரு. யாருக்காக கண்ணீர் வடிச்சாரு? அதெல்லாம் நீலி கண்ணீர், முதல கண்ணீர்னு எல்லாரும் எழுதிட்டு இருக்காங்க சார். ஐயோ. அப்படி இல்ல, கிளிசரின் போட்ட கண்ணீர்னு சொல்றாங்க. பாத்தீங்களா சார்? இருக்கலாம்ல, நடிகர் தானே. அதான் திமுக காரங்களோட செயல் திட்டங்கள் எந்த அளவுக்கு இருக்குது. சரிங்க சார். நான் என்ன சொல்றேன்னா, எங்க தலைவர் பொய்யாவே அழுததாவே இருக்கட்டும். சரி. ஆமா. இங்க மு.க. ஸ்டாலின் ஐயா என்னைக்காவது ஒரு நாள் அழுது இருக்காரா? சொல்லுங்க. எங்க தலைவர் அழுதாரு, ரைட்டு, பொய்யாவே அழுதாரு. சரி. இவரு மு.க. ஸ்டாலின் ஐயா அழுதாரா? அழ சொல்லுங்க பாப்போம். ஏமா 2 பேத்துக்கும் போட்டி வைப்போம். எங்க தலைவரை இங்கிட்டு வைப்போம், உங்க மு.க. ஸ்டாலின் ஐயாவை இங்கிட்டு வைங்க. யார் சூப்பரா அழுகுறாங்கன்னு பாப்போம். அவரோட கண்ணீரா அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அழுதாரே. பாத்தீங்களா? இது எப்படி திரும்ப சார் இருக்கு? சொல்லுங்க. ஆமா, கேட்டுக்கிறேன். நம்ம வீட்டுல புள்ள பிறந்தா பக்கத்து வீட்டுக்காரனை கூப்பிட்டு பேர் வைக்கிற சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா பக்கத்து வீட்டுக்காரனுக்கு தானே பெற்றிருக்கா, அப்ப அவனை தானே கூப்பிட்டு பேர் வைக்க சொல்லணும் சார். என்னங்க சார்? ஏங்க நான் தான், நீங்க தானேங்க சொன்னீங்க பக்கத்து வீட்டுக்காரனை கூப்பிட்டு பேர் வைக்க சொன்னா, அப்ப பக்கத்து வீட்டுக்காரனுக்கு பிறந்த குழந்தைக்கு பக்கத்து வீட்டுக்காரன் வந்து பேர் வைக்காம? சார், ஐயோ, குழந்தை பிறந்தது நம்ம வீட்டுல நம்ம பொண்டாட்டிக்கு அப்படிங்கறது மாதிரி. அதுக்கு பக்கத்து வீட்டுக்காரன்ட்ட கூப்பிட்டு பேர் வைக்க சொன்னா அது தப்பு தானே சார்? புரிதல் எப்படி எப்படி இருக்கு பாத்தீங்களா? அப்படி சொல்ல இந்த பாப்பாவுக்கு புரிய வைங்க சார். ஐயோ, அதுக்கு நம்ம புரிய வேண்டிய, அவங்க எல்லாம் இந்த 21வது நூற்றாண்டு கிட்ஸ், அவங்களுக்கு நம்ம புரிய வைக்க வேண்டியது. கிட்ஸ் தான் சார் சொல்றோம். அந்த கிட்ஸாவே இல்ல சார். ஆமா, எல்லாம் ஜீனியஸா இருக்குதுங்க சார். ஆமா, சீரியஸா ரொம்ப அதிமேதாவியா யோசிக்கிறாங்க சார். ஆமா. அந்த பொண்ணுகிட்ட உங்க பேர் என்னன்னு கேளுங்களேன். அப்படியா? எனக்கு தான் தெரியும்ல பேரு, அப்புறம் இருந்து கேட்கணும் சார். பேரை கேளுங்களேன். ஏமா உன் பேர் என்னம்மா? பாத்தீங்களா? இப்ப கேட்க சொல்றேன். பேரை கேட்டா பேரை சொல்லணுங்கிற ஒரு நாகரிகமே இல்லாம உங்களுக்கே தெரியுமே எங்களுக்கே தெரியுமே. புரியுதுங்களா சார்? ஒருத்தவங்க பேரை, உன் பேர் என்னப்பா அப்படின்னா பேரை சொல்லுவாங்கல்ல. இல்ல, தெரியாதவங்க கிட்ட தான் பேர் கேட்பாங்க. தெரிஞ்சவங்க கிட்ட உங்க பேர் என்ன அப்படின்னு கேட்கும் பொழுது அப்ப இந்த மாதிரி தான் பதில் வரும். கூட கூட பேசுறதுதான் சார் இந்த ஜெனரேஷனே வழக்கமா வச்சிருக்காங்க. அதான் 21வது நூற்றாண்டாச்சே, அவங்க அப்படித்தான் இருப்பாங்க சார். நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன் தெரியுமா? முன்னாடியெல்லாம்
காதலிச்சு கல்யாணம் பண்ணி அதுக்கப்புறம் தான் முதலிரவு போவான். இப்போ இருக்கிற இந்த ஜென்சி கிட்ஸுங்கிறவன் எடுத்தோன்னுமே முதலிரவு சார், அதுக்கப்புறம் தான் சார் கல்யாணம், அதுக்கப்புறம் தான் சார் காதல். அவ்வளவு ஃபாஸ்ட்டாக இருக்காங்க சார். எப்படி சார் இப்படி இருந்தால் நாட்டு மக்களும் இப்படி இருந்தால் எங்கள் தலைவனே ஆட்சிக்கு வந்தாலும் என்ன சார் நடக்கும்? உங்கள் தலைவனுக்கு ஒரு பொண்ணு ஒன்று பையன் ஒன்று இருக்கான்ல சார். அதெல்லாம் இருக்கிறத பார்த்து தான் சார் பயமா இருக்கு. ஓ ஆமாம். ஆனால் அவர் கூட இல்லையே, அவங்க எல்லாம் தனித்தனியாக தானே இருக்காங்க சார். பொண்ணு அமெரிக்காவில் இருக்காங்க சார். அமெரிக்காவில் இருக்காங்களா? அமெரிக்காவில் இல்லை, லண்டன்ல இருக்காங்க. லண்டன்ல வந்து பொண்ணும் ஒய்ஃபும் இருக்காங்க சார். ஒரு விஷயம் சார், தன் குடும்பத்தை மட்டும்தான் லண்டன்ல வச்சிருக்காருன்னு நினைச்சிடாதீங்க. எங்க தலைவன் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் இந்த சென்னை மாநகரத்தை, இந்த தமிழ்நாட லண்டனா மாத்திருவார் சார்.